அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபைபர் சத்து கொண்ட குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மூக்குக்கடலை, சுண்டைக்கடலை, கொண்டக்கடலைன்னு எல்லா பேரும் சொல்கிறாங்க. இதை நான் கொண்டக்கடலைன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு செம்ம டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வித்தின் 10 மினிட்ஸில் இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்குண்டான விஷயம்லாம் என்னென்னு பார்க்கலாம். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ குக்கரில் 3 லிட்டர் குக்கரில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்போது இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் பொடி பண்ணினது, இது எல்லாத்தையுமே நான் உள்ளே போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். நல்லா மொறுமொறுப்பாக ஆய வந்துடட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம கொண்டக்கடலை நம்ம ஊற வச்சுருக்கேன். நான் 300 கிராம் கொண்டக்கடலை நான் ஊற வச்சுருக்கேன். நான் ராத்திரியே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையுமே போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். மசாலா படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கணக்கு தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா அந்த மசாலாலாம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி அளவு போட்டிருக்கேன். நல்லா விசில் வந்துருச்சு. ஒரு 3 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கடலை நல்லாவே வேகும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காய், தக்காளி ரெண்டுமே, ஒரு தேங்காவை நான் ஃபுல்லாக, ஒரு தேங்காய் ஃபுல்லாக, சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவும், ஒரு 2 தக்காளி ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சதை இப்போ நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கழுவி போட்டுடலாம். மிக்சி ஜாரில் இருக்கிறத கூட பழித்து நல்லா கழுவி போட்டுருவோம். நல்லா கலக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் வரைக்கும் எடுத்து வேக வச்சுட்டோம். அதனால் கிழங்கு, கடலை எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படி ஓப்பனாகவே நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா கொதித்து வந்துடட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான, சூப்பரான, ருசியான கறி குழம்புக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஒரு ருசியான குழம்பு தான் இந்த கொண்டக்கடலை குழம்பு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம அது தட்டில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், கிழங்கு, கடலை எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இனி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இனி பிளேட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து தர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு போட்டு சாதத்துக்கும், சப்பாத்தி, தோசை, இது எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.